Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நம்மை மனிதர்களாக படைத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையை நமக்கு சீராக்குவதற்காக ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தவிர்த்துவிட்டு நம்முடைய மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக சில நிமிடங்கள் கூட அல்லது சில நொடிகள் கூட நம்மால் இந்த உலகத்தில் வாழ இயலாது. அந்த அளவிற்கு நம்மால் எண்ண முடியாத லட்சோப லட்ச அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். நமக்கு பார்க்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் செயல்படுகிற ஆற்றலையும் இன்னும் சிந்திக்கிற திறனையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். எப்படி இதுவெல்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருட்கொடையோ, அதே போல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் அருட்கொடை என்று நமக்கு சொல்லி காண்கிறான். அதுதான் ஒவ்வொரு மனிதரும் தன்னை போன்ற இன்னொரு மனிதரிடத்தில் தொடர்பு படுத்திக் கொள்வதற்கு பழகுவதற்கு ஏதுவாக இருக்கிற சகோதரத்துவம் என்பது. சகோதரத்துவத்தையும் கூட அல்லாஹ் நமக்கு அருள் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் வழங்கிய மற்ற அருள்கள் இல்லாமல் எப்படி நம்மால் இயங்க முடியாதோ, ஒரு கண்கள் இல்லாதவரோ அல்லது இன்னும் சில அருட்கொடைகள் வழங்கப்படாதவரோ உலகத்தில் எப்படி சிரமமான வாழ்க்கையை கழிப்பாரோ அதுபோல ஒரு சிரமமான நிலை யார் சகோதரத்துவம் பேணவில்லையோ அவர்களுக்கும் ஏற்படும் என்பதை நாம் அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தில் இருந்து குறித்து கொள்ள முடிகிறது. சகோதரத்துவம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று சொன்னால் அல்லாஹ் எல்லா சகோதரத்துவங்களையும் அருட்கொடை என்று நமக்கு சொல்லவில்லை. உலகத்தில் பல நோக்கங்களுக்காக பலர் சகோதரர்களாக பழகலாம். உலக நோக்கங்களுக்காக இருவர் சகோதரர்களாக இருக்கலாம். தவறான நோக்கங்களுக்காக கூட சகோதரர்கள் ஆவது உண்டு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாக மனிதர்களிடத்தில் ஏற்படுகிற எல்லா சகோதரத்துவத்திற்கும் அருட்கொடை உண்டு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. குறிப்பிட்ட ஒரு சகோதரத்துவத்தை சுட்டி காண்பித்து அந்த சகோதரத்துவத்திற்கு என்னுடைய அருட்கொடை இருக்கிறது, அந்த சகோதரத்துவம் தான் என்னுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஒரு வரலாற்றை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். நபிகளாருக்கு பெரிய அளவிற்கான இன்னல்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு நேரத்தில் நபிகளார் மக்காவில் இருந்து விலகி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவிலும் கூட அவுஸ் கஸ்ரஜ் என்கிற இரு பிரிவினர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரு பிரிவினருக்கு மத்தியில் நபிகளார் சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ஊருக்குள் இருந்த சமாதானம் உண்டாகி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே மக்காவில் இருந்து இஸ்லாமை பின்பற்றிய ஒரு கூட்டம் மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள். புதிதாக ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் தங்களுடைய ஊருக்குள் வருகிறது.
பொதுவாக மனிதனுடைய இயல்பு வெளியூரில் இருந்து கொத்து கொத்தாக மக்கள் நம்முடைய ஊருக்கு வருவார்களால் 2 நாட்கள் கவனிக்கலாம், 3 நாட்கள் கவனிக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய வேலையில் அவர் பங்கெடுப்பார், நம்முடைய உணவில் அவருக்கும் பங்கிருக்கும். நம்மை விட அவர் குறைவான தொகைக்கு வேலை செய்தால், சம்பளத்திற்கு வேலை செய்தால் அந்த வேலை நம்மை பாதிக்கும். ஒரு குறைந்தபட்ச நாட்களுக்கு வெளியூரில் வரக்கூடியவர்களுக்கு, அந்நியர்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுக்கலாம். ஆனால் நபிகளார் ஒரு பெரிய கூட்டத்தை மக்காவில் இருந்து அழைத்துக் கொண்டு மதினாவுக்கு வருகிறார்கள். மதினாவில் இருக்கிற அந்த மக்கள் மக்காவிலிருந்து வந்த முஸ்லிம்களை பெரிய அளவிற்கு அன்போடு பாசத்தோடு வரவழைத்துக் கொள்கிறார்கள். அந்த பாசமும் வரவேற்பும் ஏற்படுவதற்கு முன்னால் அந்த இரு பிரிவுகளுக்கு மத்தியிலும் மக்காவிலே வாழ்ந்த முஸ்லிம்களுக்குள்ளும் மதினாவிலே இருந்தவர்களுக்குள்ளும் ஒரு பெரிய மனக்கசப்புகளும் ஒரு பெரிய சண்டைகளும் இருந்தது. அந்த வரலாற்றை எல்லாம் நினைவுபடுத்தி சொல்கிறார். அவர்களுடைய முந்தைய நிலையை பற்றி எல்லாம் சொல்லும்போது நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டு, உங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு, கால்முயற்சியோடு நரகம் செல்வதற்கான எல்லா தகுதியும் பொருந்தியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். அந்த செய்தி எல்லாம் கடைசியா சொல்றான். அதன் பேர் அல்ல அந்த துவக்கத்தில் அல்லாஹ் அவர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்போது அழைக்கும் இது குறித்தும் ஆதாரம் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள்முறைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு, நீங்க நரகத்துக்கு செல்வதற்கு தகுதியான ஆளா இருந்தீங்க, அப்போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய அருட்படை ஏற்படுத்துகிறான். என்ன அருட்படை தெரியுமா? அல்லாஹ் கையில குழுவிக்கும் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்துகிறான், பாசத்தை ஏற்படுத்தினான், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான், அன்பை கொடுத்த, அக்கறையை கொடுத்தான், கருணையை கொடுத்தான். சண்டையிட்டுக் கொண்டிருந்த உங்களை, யாரென்று தெரியாத உங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து பயணிக்க துவங்கிய பிறகு அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திற்குள்ள ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறான். விருப்பத்தை அந்த அறுப்படையால் நீங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக ஆகியிருக்கீர்கள். 2 பேரும் வேற வரும்போது அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு. ஆனா உங்க 2 பேருக்குள்ள அல்லாஹ் ஒரு அருட்படையை கொடுக்கலாம். அந்த அருட்படை தான் சகோதரத்துவம். சகோதரத்துவம் என்கிற அருட்படையின் காரணமாக யார் என்று தெரியாத நீங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக மாறி மதினாவிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய சொத்தில் காதி, தங்களுடைய உடைமைகளில் காதி, எல்லா விஷயத்திலும் சரிபாதியை பங்கு வைத்து மக்காவிலிருந்து வந்த தங்களுடைய தோழர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களோட சஞ்சர்கள் சில சகாபாக்கள் வேண்டாம்னு மறுக்கிறாங்க. மக்காவாசிகள், மதினாவாசிகள் ரசூலுல்லாஹி முறையிடுறாங்க. யார் ரசூலுல்லா, மக்காவில் இருந்து எங்களுடைய தோழர்கள் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்காங்க, நாங்க எங்களால் முடித்த பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சென்ற வரோம். ஆனா சண்டை விடுறது நான் கொடுக்கிறோம் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிம்பிளா முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கணும், அவங்க வாங்கினாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த வசனம் உணர்த்துகிற பாடம் என்ன? எந்த சகோதரத்துவம் அருள் என்றால் எந்த இருவர் தவியன்வாதிகளாக இருக்கும், எந்த இருவர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்து அந்த இருவருக்கு மத்தியில் ஏற்படுகிற சகோதரத்துவம் தான் அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்பதை இந்த வசனத்தில் இருந்தால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அருள்கொடைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ, யார் சகோதரத்துவத்தை தேடாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஏற்படுகிற இன்மையும் மறுமையும் ஏற்படுகிற தீங்கை விளங்கி கொண்டால் நாம எல்லா இடத்தையும் நன்றாகக்கூடிய நபராக மிக விரைவில் மாறிவிட முடியும். ஏற்படுகிற தீங்கு என்ன? முதலாவது செய்தி, நாம் சகோதரத்துவத்தை தேடாமல் இருந்தால், சகோதரர்களை நபர்களிடத்தில் அன்பு காட்டாமல், கருணை காட்டாமல் இருந்தால், கொள்கையில் இருந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று உறுதி எடுத்து சிற்கின் பக்கம் செல்லாமல் என்னுடைய வழிபாடு உள்ளது அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கும் என்று உள்ளத்தின் உறுதியாக இருக்கிற இருவர் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டாமல் காழ்ப்புணர்ச்சியோடு பொறாமையோடு செயல்பட்டால் அவர்கள் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அலட்சியப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடை சொன்னாங்க, அந்த அருட்கொடையின் அடிப்படையில் நமக்கு சகோதரத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பேருவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மறுத்தால் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை புறக்கணிக்கிறோம் என்று பொருள். இன்னும் பல இடங்களில் நிறைய
இந்த சகோதரத்துவத்தை இறை நம்பிக்கையோடு தொடர்பு நட்டு பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரருக்கும் விரும்புகிறாரோ, அப்படி யார் விரும்பவில்லையோ அவர் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொன்னார்கள். ஒருத்தர் இடத்துல தொழுகை இருக்கலாம், அல்லாஹ் சொன்ன எல்லா திறமைகளும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாத்தையும் சிறந்தவர்களாக விலகி இருக்கலாம். நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறவர், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர், நம்முடைய உறவினர், அவர் நம்மை விட கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் அந்தஸ்துல உயரும் போது நம்முடைய உள்ளத்துல தவறான எண்ணங்கள் வந்தால் நாம் முழுமையான இறை நம்பிக்கையாளர் இல்லை என்பதை இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும். நேர்மறைகளால் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரத்தை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்வது. சாதாரணமா யாரையும் நம்ம ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவோம், சிரிக்கிறது இல்லை, ஸ்மைல் பண்ணுவோம். அப்படி உங்களுடைய சகோதரரை பார்த்து நீங்க ஸ்மைல் பண்றீங்களே, புன்முறுவல் செய்கிறீர்கள், அதை கூட நீங்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், அதை கூட நீங்க ரொம்ப இழிவானது நீங்க கருதுகிறாதீங்க, அதுக்கு நன்மை உண்டு. சாதாரணமா சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம சிரிக்கணும் திட்டமிட்டு கூட சிரிக்க மாட்டோம், புன்முறுவல் செய்யறது திட்டமிட்டு செய்ய மாட்டோம். நமக்கு பிடித்தவர் வந்து அவரை பார்த்து இயற்கையா நமக்கு அந்த வந்துடும், புன்முறுவல் வந்துடும். அதுக்கே நன்மை உண்டு என்று சொல்கிறார்கள் நபிகளா. அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க அன்பா இருங்க, விட்டு கொடுத்து இருங்க, கருணையோடு இருங்க, புன்முறுவல் செய்யுங்க என்கிற ஏராளமான செய்திகள் நபிகளா மட்டும் சொல்லி காட்டி இருக்கிறார். அதுபோல இன்னொரு செய்தியை சொன்னாங்க, 2 நபர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். சண்டையிட்டுக் கொள்கிற நபர்களில் யார் முதலில் சென்று அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வாரோ, யார் முதலில் சென்று பேசி விடுவாரோ அவர்தான் சிறந்தவர் என்றார்கள் நபிகளா. இந்த விஷயத்தை செய்ய நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் இருவர் சண்டை போட்டுக் கொண்டால் உங்க பக்கம் தவறு இல்லைன்னா நீங்க போய் பேசுங்க, உங்க பக்கம் தவறு இருந்தா நீங்க போய் பேசுங்க, உங்க பக்கம் தவறு இல்ல அந்த வார்த்தைகிட்ட தவறுனா பேசாதீங்க. லாஜிக்கா பார்த்தா தவறு இருக்கவரு அவர்தான் வந்து பேசணும். ஆனா மார்க்க அந்த சட்டங்களை வைக்கவே இல்லை. உங்க பக்கம் தவறு இருக்கோ இல்லை, உங்க பக்கம் தவறு இல்லாமலே இருக்கட்டும், உங்கள் இருவருக்கு மத்தியில் சண்டை வந்தால், மூமின்கள் இருவருக்கு மத்தியில் சண்டை வந்தால் என் பக்கம் சரியா அவர் பக்கம் சரியா என்பதை பார்க்கக்கூடாது. நான் கரெக்டா அவர் கரெக்டா பார்க்கக்கூடாது, நான் பண்ணது தப்பா அவர் பண்ணது தப்பா பார்க்கக்கூடாது. இருவருக்கு மத்தியில் சண்டை வந்தால் உலகத்தில் நாம் அவரை விட சிறந்தவராக வேண்டுமே என்றால் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக வேண்டும். அம்மா ஒரு ஆளோட சண்டை போட்டு இருக்கோம்னா நான் ஒவ்வொரு சிறந்தேன் அவனுக்கு அப்படிங்கிற எண்ணம் தானே. நபிகளார் சொன்னாங்க, நீங்க அவரை விட பெரிய ஆகணுமா நீங்க போய் முதல்ல பேசுங்க என்று சொல்லப்படுகிறது. இதை விட இன்னும் கூடுதலான ஒரு செய்தி, யாரெல்லாம் இந்த சுகாதாரத்துவத்தை பயன்படுத்த இந்த விஷயங்களை எல்லாம் இழப்பார்கள். அதுல இழக்கப்படுகிற விஷயங்களில் மிக மிக பிரதானமான முக்கியமான ஒரு இலக்கு நம்முடைய சகோதரருடைய பிரார்த்தனையை நாம் இழந்து விடுவோம். பிரார்த்தனை என்று சாதாரண விஷயம் இல்லை. இபாதத்துகளிலேயே சிறந்த இபாதத்து துவா என்று நபிகளார் சொன்னார்கள். ஒரு நபர் இறைவனிடத்திலே தொழுதுவிட்டு தன்னுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு முடித்த பிறகு தன்னுடைய சகோதரருக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அந்த நபருக்காக மலக்குமார்கள் கையேந்துவார்கள். தன்னுடைய சகோதரருக்கு பிரார்த்தனை செய்கிற இவருக்கும் நீ கொடுப்பாயாக, தன்னுடைய சகோதரருக்கு சிறந்த நாடுகளா அவருக்கும் நீ அருள் புரிவாயாக. நம்ம சகோதரத்துவத்தை பேராதவருக்கு இந்த சிறப்பு கிடைக்குமா? மலக்குமாருடைய துவா கிடைக்குமா? உலகத்தில் துவா கிடைக்குமா? மரணித்து விட்டோம். பொதுவாக எல்லாருடைய குடும்பத்திலேயுமே தௌஹீத் கொள்கைகள் ஏற்பவர்களாக இருப்பார்களா? சிறுக்கு வைத்தவர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் சிறுக்கு வைத்தவங்க இருக்கிறாங்க. தௌஹீத் கொள்கைகள் இருந்து ஒரு ஆள் மூத்தாயிட்டோம். சிறுக்கு வைத்தால் நமக்காக பிரார்த்தனை செய்யலாம். இல்ல நம்ம குடும்பத்தோட மூத்தாயிட்டாங்க, சிறுக்கு வைத்திருக்கிறார்கள், நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த 2 பிரார்த்தனைக்குமே கவனம் உண்டா? சிறுக்கு வைத்த தாய்க்காகவோ தந்தைக்காகவோ குடும்ப உறுப்பினருக்காகவோ எத்தனை முறை கேட்டாலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாகாணலை நபி வல்லதீன ஆமனு அகுபிரல் முஷ்ரிக்கீன். நபியே, முஷ்ரிக்கீன்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது இந்த தூதருக்கு தகாது. தூதருக்கு தகாது என்றால் தூதரை பின்பற்றுகிற மக்களுக்கும் தகாது. அப்போ துவா
அதற்கு சில விதிவிலக்கு இருக்கு. இதுவெல்லாம் இருந்தா அந்த துவாக்கு பலன் இல்லை. நாம் மரணித்து விடுகிறோம். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சிற்பேற்றாளா இருக்காங்க. சிறுக்க வைத்த 100 பேர் நமக்காக பிரார்த்தனை செய்யட்டும். சிறுக்க வைத்த 1,00,000 பேர் நமக்காக பிரார்த்தனை செய்யலாம். சிறுக்க வைத்த 1,00,000 பேர் செய்கிற பிரார்த்தனையை விட நம்மோடு தௌஹீத் தொழுகையை ஏற்று அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று உறுதிமொழி எடுத்த ஒருவர் செய்கிற பிரார்த்தனைக்கு ஈடாகுமா? இன்னொரு செய்தியை கூட அதிகாரம் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். நாளை மறுமையில எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் கெட்டவர்களும் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்களோ அவர்களும் நரகத்துக்கு போறோம் அவங்களும் ஒரு பாலத்தை கடந்து சொர்க்கத்திற்கு செல்வார்கள். நரகத்திற்கு மேல் போடப்பட்டிருக்கிற பாலம், அதை கடந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு நபர்களும் அவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ப, இறையச்சத்திற்கு ஏற்ப அந்த பாலத்தை கடப்பார்கள். ஒருத்தருக்கு உறுதியான இறையச்சம் இருந்தால் அவர்களுக்கான உதாரணங்களை பற்றி அதிகாரம் சொன்னார்கள். ஈமான உறுதியா சார்ந்த இருக்கிறவங்க அதை எப்படி கடப்பாங்கன்னா அவர்கள் மின்னலை போல கடப்பார்கள், பந்தய குதிரைகளை போல கடப்பார்கள். அந்த பாலம் நரகத்துக்கு மேல இருந்தாலும் சொர்க்கவாசியாகவே இருந்தாலும் நரகக்கூடிய தாக்கம் இருக்கும். அந்த பாலத்தில் நரகக்கூடிய தாக்கம் இருக்கும். அதனாலதான் உறுதியான ஈமான்தாரிகளுக்கு அல்ல உடனடியா கடந்து போற மாதிரி ஒரு சட்டம் கொடுத்திருக்கான். மின்னலை போல பந்தய குதிரைகளை போல யாருக்கும் உறுதியான ஈமானோடு வாழ்கிறாரோ அவர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். யாருடைய ஈமானின் குறைபாடுகள் இருக்குமோ அவர்கள் சில காயங்களோடும் தீ காயங்களோடும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நரகத்தினுடைய நெருப்பினுடைய ஜுவாலையின் குரோதத்தை அனுபவித்து விட்டு ஒரு வழியாக சொர்க்கத்திற்கு போய் சேருவார்கள். அந்த ஈமானுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்தந்த சிரமங்கள் ஏற்படும். அப்படி சில நபர்கள் பாலத்தை கடக்கும் போது நரகத்துல விழுந்துருவாங்க. நரகத்துல விழுந்து சிலர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, சிலர் நரகத்துல இருப்பாங்க. சொர்க்கத்திலே இருக்கிற சிலர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்களாம். என்னோடு உலகத்தில் வாழும்போது என்னோடு சேர்ந்து தொழுகிற என்னுடைய சகோதரரை சொர்க்கத்திலே காணவில்லையே என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துவான். மறுமை நாளை பற்றி நபிகளார் சொன்னார்கள். அல்லாஹ்வும் சொல்லும் போது ஒவ்வொரு நபரும் தன்னுடைய குடும்பத்தாரை கண்டு விரண்டு ஓடுவார். பிள்ளை தாயை கண்டு ஓடுவார், தாய் பிள்ளையை கண்டு ஓடுவார். அது போன்ற கொடூரத்தை பார்க்கிற அந்த நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு சென்ற ஒரு நபர் தன்னுடைய சகோதரருக்காக யாருதான் என்னுடைய சகோதரர் என்னோடு கொள்வர் அவரை காணவில்லையே, அவர் எங்கே சென்றிருக்கிறார், அவர் நரகத்தில் இருக்கிறார், யாரெல்லாம் அவரையும் சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்படாதா பிரார்த்தனை செய்வார். நாம் சொர்க்கத்துக்கு போறாங்க, நாம் பிரார்த்தனை செய்வோம். நாம சொர்க்கத்துக்கு போறாங்க நம்ம சேஃபான இடத்துல வச்சியே பார்த்தா சகோதரத்துவத்தை பேராம இருந்தா என்ன தீங்கு வரும் இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம உள்ள விழுந்துட்டோம். இப்போ நம்முடைய சகோதரர் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய சகோதரர் கடந்து அங்க போயிட்டாங்க சொல்றதுக்கு, அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம உள்ள விழுந்துட்டோம். இப்ப அவருடைய பிரார்த்தனை நமக்கு வேணும். எப்ப அவர் பிரார்த்தனை செய்வாரு? நாம் அவருக்கு நன்மை நாடி இருந்தார், நாம் அவருடைய கண்ணியத்தில் குறை வைக்காமல் இருந்தால், அவருக்கு தீங்கு நினைக்காமல் இருந்தால், அவருக்கு அன்பு பாராட்டினால் அப்போது அவர் நமக்காக பிரார்த்தனை செய்வார். நாம் அவருக்கு தீங்கு செய்தால், அவருடைய கண்ணியத்தில் விளையாடி இருந்தால், நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அந்த கைகள் நமக்கு எதிராக நாம் சொர்க்கத்திற்கே செல்கிற நிலை இருந்தாலும், யா அல்லாஹ் இந்த மனிதர் உலகத்தில் வாழும்போது என்னுடைய கண்ணியத்தில் விளையாடியவர், என்னுடைய பொருளாதாரத்தை விளையாடியவர், என்னை பற்றி அவதூறு பேசியவர், புறம் பேசியவர் என்று நமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லி சொர்க்கத்திற்கு செல்லுகிற நாம் நரகத்துக்கு போவோம். சொர்க்கத்துக்கு போன ஆளாகவே இருந்தாலும் தவறுகள் செய்திருந்தால், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறிருந்தால், மனிதர்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக நரகத்துக்கு போவாங்க. நரகத்திலேயே இருந்து விட்டாலும் நம்முடைய சகோதரருக்கு நல்ல மனிதனாக நடந்திருந்தால் அவருடைய பிரார்த்தனையின் காரணமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம். இந்த பிரார்த்தனை கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவாங்க, உங்க சகோதரர்களை காணவில்லையா, நீங்க போங்க, நீங்க நரகத்தை எட்டி பார்த்து யாருடைய உள்ளத்தில் ஒரு பொருளாதார அளவிற்கு ஈமான் இருக்குமோ அவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, யாரெல்லாம் இன்னும் என்னுடைய தோழர்கள் காணவில்லையே, இன்னும் பலரை காணவில்லையே, மறுபடியும் போங்க.
யாருடைய உள்ளத்தில் அரை பொற்காசு ஈமான் இருக்குமோ அவர்களை கொண்டு வாருங்கள். எல்லாம் குடும்பத்துல இன்னும் இருக்காங்க, மறுபடியும் கேட்பாங்க. இப்பவும் போங்க, யாருடைய உள்ளத்தில் அணு அளவுக்கு ஈமான் இருக்குமோ அவர்களை கொண்டு வாருங்கள். கொண்டு வருவாங்க. அவங்க பிரார்த்தனை செய்வதனுடைய அழுத்தத்தை பற்றி அதிகளார் சொல்லுகிற இடத்துல ஒரு மனிதர் தனக்கு உடமையான காரியத்திற்கு எப்படி பிரார்த்தனை செய்வார். உலகத்தில் பல விஷயங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். யாரெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மங்களத்துடன் பிரார்த்தனை செய்வோம். அது நமக்கு உடமையானதா? உடமையானது இல்லை. அதுக்காக வளர்ச்சா அது கிடைக்கும். அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இந்த பிரார்த்தனை அது ஒரு அளவுல இருக்கும். நமக்கு உடமையான ஒரு விஷயத்துக்கு பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பொருள், நம்முடைய சொந்தமான ஒரு விஷயம் இன்னொரு ஆளு திருடிட்டாரு, இன்னொரு ஆளு மோசடி பண்ணிட்டாரு. அப்ப மோசடி பண்ண பொருளுக்காக அல்லா கிட்ட கையேறணும். யாரால் என்னுடையது, நான் சம்பாதிப்பது, எனக்கு சொந்தமானது, இப்படி புரிஞ்சு கொண்டானே அப்படின்னு ஒருவர் கையேந்தும் போது உள்ளத்துல எவ்வளவு கவலையோடு அந்த பிரார்த்தனை எவ்வளவு தூய்மையானதாக இருக்கும். உடமையானதுக்கு ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்தால் அதனுடைய அழுத்தம் கூட. அதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நரகத்தில் விழுந்துவிட்ட தன்னுடைய தோழர்களுக்காக சொர்க்கவாசிகள் பிரார்த்தனை செய்யும் போது தனக்கு உடமையானதை எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களோ அதுபோல கேட்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களுடைய, சிறந்த தோழர்களுடைய பிரார்த்தனையை இன்மையிலும் வறுமையிலும் பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்ய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.